பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் ஜெஃப்ரி எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோடில் நம்ம எல்லாருமே இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் விஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் டபுள் விஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் சாட்டர்டேவே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஜெஃப்ரி மிட் வீக்லேயே எவிக்ஷன் ஆவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ள. ஆனால் அவர் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் டேவே எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்து கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஜெஃப்ரி கொஞ்சம் கூட எந்த ஒரு எவிக்ஷனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். அண்ட் ஜெஃப்ரியோட நேம்போட விஜய் சேதுபதி சார் காட்டின உடனே ஜெஃப்ரி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு. ஜெஃப்ரியை விட அவர் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இவங்க ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குறிப்பாக தீபக்கண்ணா முத்துக்குமரன் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து மணி பாக்ஸ் வந்தால் எடுத்துகிட்டு போகலாங்கிற ஐடியாவில் இருந்தார். கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் வந்து போகிறாரே அப்படிங்கிற கவலை இருந்துச்சு. அந்த சாட்டர்டே எபிசோடில் இவரோட நேம் போட காட்டினதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பேசிட்டு அண்ட் இவர் யார்கிட்டலாம் முரண்பாடாக இருந்தாரோ அவங்கள்ட்டையும் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரோடக்கு கொடுக்கப்பட்ட கல்லெல்லாம் உடச்சிட்டு தான் வெளில வந்திருக்காரு. நேராக போய் விஜய் சேதுபதி சாரை மீட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி சார் ஜெஃப்ரி என்னடா எப்படி இருந்துச்சு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உண்மையிலேயே இந்த வீடு வந்து என்னோட லைஃப்பை டோட்டலாக மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட லைஃப்பை பிக் பாஸ்க்கு முன் பிக் பாஸுக்கு பின்னு பிரிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அண்ட் நான் நிறையா மாறியிருக்கேன். எனக்கு நிறைய புது சொந்தங்கள் வந்திருக்காங்க. என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வெளியே போய் நான் இன்னும் பெரிய ஆளாக வருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவரோட வீடியோ ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருந்தார். அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட மறுபடியும் பேசிட்டு விஜய் சேதுபதி சாரை கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து ஜெஃப்ரி எலிமினேட் ஆகி வெளியே போயிருந்தார். கண்டிப்பாக ஜெஃப்ரியோட எவிக்ஷன் அப்படிங்கிறது அன்ஃபேர் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் அவர் மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு கவலை தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி பர்சன் இல்லையா? ஸோ அவருக்கு மணி பாக்ஸ் போயிருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஜெஃப்ரி இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் மணி பாக்ஸை முடிச்சுட்டு போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜெஃப்ரியோட எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஜாக்லின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணது தான். என்ன அப்படின்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் யார் யாரை வந்து யார் ஓட்டு போடுறா அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டாங்க இல்லையா சௌந்தர்யா கூட. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாமினேஷன் யாரை பண்ணுறோம் அப்படிங்கிறத வெளியே வந்து நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு நடந்த சண்டையில் யார் யார் யாரை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நாமினேஷனுங்கிறத எதுக்கு நாங்கள் மறைவாக பண்ணுறோம்? எல்லோரும் முன்னாடியும் நாங்கள் பண்ணிட்டு போயிருப்போமே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிக் பாஸ் ரூல்ஸை மீறாதீங்க. ஒருவேளை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வார்னிங்லாம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கும் யோசிக்க மாட்டோம். ஏன்னா இங்கேன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். கடைசி 20 நாள் தானே லெத்தாஜிக்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே மேபி ஓப்பன் நாமினேஷனாக இருக்கும். அங்கே வந்து சொல்லுங்கள். அதற்கு முன்னாடி மறைமுகமாக வைக்கப்படுறத மறைச்சியை வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த விஷயம் ரொம்பவே அனல் பறக்க டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.